வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிறிஸ்டோஃபர் மார்லோ எழுதின டீடோ குயின் ஆஃப் கார்த்தேஜ் இந்த பிளேயோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த பிளேயோட முழு டைட்டில் வந்து த ட்ராஜடி ஆஃப் டீடோ குயின் ஆஃப் கார்த்தேஜ். இது கிறிஸ்டோஃபர் மார்லோ எழுதின ஒரு ஷார்ட் பிளே. தாமஸ் நாஷும் இவரோடு சேர்ந்து கொஞ்சம் இந்த கதையை எழுதியிருக்கிறதா சொல்கிறாங்க. இதை வந்து 1587லேயோ இல்லை 1593லேயோ அவங்க எழுதியிருக்கணும். இது முதல்ல பப்ளிஷ் ஆனது வந்து 1594. இதில் வந்து டீடோ த குயின் ஆஃப் கார்த்தேஜ், அதாவது கார்த்தேஜ்ன்ற இடத்தோடைய ராணி, இவங்க கதை தான் இது. அவங்க எப்படி வந்து ஏனஸ்ன்ற ஒருத்தர் மேலே காதல் வயப்படுறாங்க. இந்த காதல் எப்படி வருதுன்னா, நம்ம மன்மதன் சொல்கிறோம்ல, அது மாதிரி வந்து க்ரீக் மைத்தாலஜியில் கியூபிட்னு சொல்லுவாங்க. அவரால் வந்து இந்த காதல் அவங்களுக்கு வந்து அவர் மேலே வருது. ஆனால் ஏனஸ் வந்து அவங்கள ஏமாற்றிட்டு போயிடுறாரு. அதனால் அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இந்த கதையை வந்து அவங்க எழுதுறதுக்கு வந்து வெர்ஜிலோட ஏனியடோட புக்கு 1, 2, 4 இதுலேருந்து தான் இவங்க அந்த கதை காலத்தை எடுத்திருக்கிறதா சொல்கிறாங்க. அதுதான் ஆக்சுவலாக உண்மையும் கூட. இந்த கதையில் பார்த்திங்கன்னா ஜூபிட்டர் அவர் வந்து கேனிமேடை வந்து பேசிகிட்ருக்காரு. கேனிமேட் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஜூபிட்டருடைய மனைவியான ஜூனோ வந்து அவங்கள வந்து ரொம்ப ரூடாக நடத்துகிறாங்க, ஏன்னா அவங்க மேலே பொறாமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ வீனஸ் வர்றாங்க, வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஜூபிட்டர் வந்து அவங்க மகனான ஏனஸை வந்து அவர் வந்து இப்போல்லாம் வந்து கண்டுக்கிறதே இல்லை, ஒரு மாதிரி புறக்கணிச்சிட்டாரு. அது ஏனஸ் வந்து ட்ராய்க்கு அந்த ஃபைட்டுக்காக போயிருக்காரு. அந்த போரில் வந்து அவங்க தோற்று போயிடுறாங்க. தோற்று போயிட்டு கொஞ்சம் தப்பிச்சவங்களோட அவங்க வரும்போது என்ன ஆகிடுதுன்னா, ஒரு புயல் அடிக்குது அவங்க கடலில் பயணம் செய்யும் போது. அப்போது வந்து அவர் அதில் தொலைஞ்சு போயிடுறாரு. ஏன்னா அவர் இட்டாலியை நோக்கி பயணிச்சுட்டு இருந்தார், ஆனால் புயலில் வந்து தொலைஞ்சு போயிட்டார். இப்போ ஜூபிட்டர் சொல்கிறாங்க, கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு வீனஸ் கேல சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு, நான் வந்து புயலை அமைதிப்படுத்துகிறேன் அப்படின்னு. ஆனால் வீனஸால் தாங்க முடியல. அதனால் அவங்க லிபியாவுக்கு போகிறாங்க. அங்கே வந்து அவங்க ஒரு மானிடர் மாதிரி போய் ஏனஸை போய் பார்க்குறாங்க. இப்போ ஏனஸ் வந்து தொலைஞ்சு போயிட்டார். அவர் வந்து அந்த கடற்கரையில் மற்றவங்கள தேடி பார்க்குறாரு. ஏன்னா அவர் கூட வந்தவங்க எல்லாம் வந்து ஒரு கரையில் போய் சேர்ந்துருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக ஏனஸ் வந்து வீனஸை பார்த்தோன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிடுறாரு. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் வந்து வீனஸ் இல்லைன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து அவர் மற்றவங்களான இலினோஸ், செர்ஜிட்டோஸ், குளோனஸ் எல்லாம் வந்து இவங்கெல்லாம் கூட இந்த ட்ரோஜன் போர்லேருந்து தப்பிச்சு வந்தவங்க தான். அவங்கள போய் மீட் பண்ணுறதுக்கு இவங்க உதவி செய்கிறாங்க. ஏன்னா இந்த 3 பேரும் வந்து அந்த நாட்டை பாண்டுன்றிருக்க டீடோன்றவங்க, அவங்க தான் வந்து கார்த்தேஜோட ராணி. அவங்களுடைய பராமரிப்பில் இப்போ அவங்க ஆதரவில் அவங்க இருந்துகிட்ருக்காங்க. டீடோவும் வந்து ஏனஸை பார்த்துட்டு சொல்கிறாங்க, சரி உங்களுக்கு தேவையான கப்பல்லாம் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, உண்மையிலே நீங்கள் ட்ராய் அந்த போரில் எப்படி தோத்தீங்கன்றதை எனக்கு அது வந்து சரியாக சொல்லுங்கன்னு போது இவரும் வந்து அந்த போரை பற்றி முழு விளக்கத்தையுமே தராரு. எப்படி நடந்தது, எப்படி இவங்க தோத்தாங்க, எப்படி பிரயம் வந்து இறந்தார், இவரோட சொந்த மனைவி வந்து எப்படி இறந்தாங்க, அதுக்கப்புறம் இவரோட மகனான ஆஸ்கேனஸோடு எப்படி இவர் தப்பிச்சு வந்தார், மற்றவங்களும் எப்படி தப்பிச்சு வந்தாங்கன்றதெல்லாம் இவர் விளக்கமாக சொல்கிறாரு. இதெல்லாம் அவங்க கேட்டுக்கிறாங்க. இப்போ டீடோ வந்து லேர்பஸ்ன்னு ஒருத்தர் தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்குது. லேர்பஸும் நம்ம எப்போ திருமணம் பண்ணிக்கலான்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. இவங்களும் வந்து சம்மந்தம் சொல்கிறதுக்கு நேரம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் வீனஸ் வந்து இப்போ வேறு ஒரு திட்டம் தீட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, கியூபிட்னா மன்மதன், அவங்க வந்து அழைச்சிட்டு அந்த கியூபிடை ஏனஸோட மகனான ஆஸ்கனஸ் மாதிரி அவங்க வந்து உருவத்தை மாற்றிடுறாங்க. ஏன்னா அப்போ தான் அவரால் டீடோ கிட்டே போக முடியும். ஆஸ்கனஸோட மகன்ற மாதிரி போயிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டீடோவை உன்னுடைய அம்பால் தொட்டுடு, மன்மதன் அன்புன்றாங்க இல்லையா, தொட்டுடு அப்படின்னு. அதே மாதிரி கியூபிடும் போய் டீடோவை தொட்டுட்டு வந்துடுறாரு. அந்த நிமிஷமே டீடோவுக்கு வந்து என்ன ஆகிடுதுன்னா, ஏனஸ் மேலே காதல் வந்துடுது. அவங்க லேர்பஸ் கிட்ட நான் உன்னை திருமணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு வந்து லேர்பஸால் இது எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவங்களும் சம்மதம் சொல்கிற மாதிரி தான் இருந்தாங்க. இவரும் அந்த நிமிஷத்துக்காக தான் காத்துட்டு இருந்தார். அவருக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, என்ன ஆச்சு இவளுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கார். ஆனால் இது வந்து டீடோவோடைய சகோதரியான ஆனாக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஆனாக்கு வந்து லேர்பஸ் மேலே ஒரு பக்க காதல் இருந்திருக்கு. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம்மா ஏனஸ் தான் உனக்கு ஏற்றவன், நீங்கள் 2 பேரும் நல்ல ஜோடியாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அதே ஏனஸை வந்து அவங்க வந்து
தொடர்ந்து காதலிக்க மாதிரி இவங்க வந்து உற்சாகப்படுத்துகிறாங்க. டீடோவும் வந்து ஏனஸை வந்து ஒரு குகையில் பார்த்து அவங்களோட காதலை சொல்கிறாங்க. 2 பேரும் இந்த குகைக்குள்ளே போயிடுறாங்க. லார்பஸ்க்கு எல்லாம் தெரிய வந்த உடனே அவர் வந்து நான் பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணுறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா வீனஸும் ஜூனோவும் பார்த்துட்டு அவங்க ஏனஸை பற்றி வாதிடுறாங்க. வீனஸ் வந்து நினைக்கிறாங்க ஜூனோ வந்து கண்டிப்பாக வந்து ஏனஸ்க்கு ஏதாவது கெடுதல் செய்வாங்கன்னு. ஆனால் ஜூனோ சொல்கிறாங்க இல்லை இல்லை, நான் அவனுக்கு நிறைய முக்கியமான பிளான்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஏனஸ் கூட வந்தவங்களாம் சொல்கிறாங்க நம்ம லிபியாலேயே இருந்துட்டுருக்கோம், நம்ம வந்து போக வேண்டியது இட்டாலிக்கு, நமக்கு நிறைய கடமைகள் இருக்குதுன்னு சொல்லும்போது ஏனஸும் வந்து ஆமாம் சரி புறப்பட்டுடலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த சமயத்தில் தான் டீடோ வந்து ஆனா கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஏனஸ் வரவே இல்லை நான் பார்க்குறதுக்கு, போய் என்ன ஆச்சுன்னு போய் பார்த்துட்டு வான்னு போது ஆனா போயிட்டு வந்து சொல்கிறாங்க. ஆனா போகிறாங்க, அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க இவங்கெல்லாம் வந்து லிபியா விட்டு இட்டாலிக்கு போகிறதுக்கு தயாராக இருக்காங்கன்னு. அதனால் அவங்க ஏனஸை அழைச்சினே வந்துடுறாங்க. ஆனால் வந்து டீடோவை பார்த்த ஏனஸ் வந்து இல்லை இல்லை நான் போகிற மாதிரிலாம் இல்லை அப்படின்னு வந்து அவர் சொல்லிடுறாரு. டீடோ வந்து அவரை மன்னித்தாலும் அவர் போயிடாமல் இருக்கணுன்றதுக்காக அவருடைய கப்பல்கள், அதுக்கப்புறம் அந்த கப்பலை வந்து இயக்கிறதுக்காக இருக்கக்கூடிய டேக்கிள் இதெல்லாம் வாங்கி வச்சிடுறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவரோட மகனான ஆஸ்கனஸை வந்து ஒரு நர்ஸை கூப்பிட்டு இவரை வந்து நீ பாதுகாப்பாக வச்சுக்கோ, இவர் வந்து யாருக்கு வெளியில் போவே கூடாது அப்படின்னு நர்ஸ் கேல சொல்லிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் ஏனஸ் வந்து அவரோட மகனான ஆஸ்காரஸ் இல்லாமல் போக மாட்டாருன்னு. ஆனால் வந்து நமக்கு தெரியும் ஆஸ்கானஸாக அங்கே இருக்கிறது வந்து கியூபிட், உண்மையான ஆஸ்கானஸ் இல்லை. டீடோவும் வந்து ஆனஸ்கேல வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்களை தான் நான் அடுத்த ராஜாவாக்க போகிறேன், நான் உங்களை திருமணம் பண்ணிக்க போகிறேன்னு. அதே மாதிரி எல்லாருக்கிட்டையுமே அறிவிச்சிடுறாங்க இந்த மாதிரி அடுத்த ராஜா வந்து ஏனஸ் தான், இது வந்து யாரோ எதிர்ப்பு தெரிவிச்சிங்கன்னா அவங்க வந்து மரண தண்டனைக்கு உள்ளாவீங்கன்னு. ஏனஸும் வந்து ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் இங்கே வந்து ஒரு பெரிய சிட்டி ட்ராய் மாதிரி கட்ட போகிறேன், அதுக்கப்புறம் க்ரீக்ஸ்க்கு நான் பதிலடி தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏற்பாட்டில் அவர் இறங்குறாரு. இந்த நேரத்தில் மெர்க்குரி அங்கே வந்துட்டு அவங்க வந்து உண்மையான ஆஸ்கனஸோடு வராங்க. வந்துட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்லை, நீ போக வேண்டிய இடம் இட்டாலி, அங்கே வந்து நீ போய் உன்னோட கடமையை செய்ய சொல்லி ஜூபிட்டர் வந்து உத்தரவு போட்டிருக்கான்னு சொன்ன உடனே ஏனஸ்க்கு இப்போ நல்லா தெரியுது அவர் வந்து டீடோக்கு நிறைய வாக்குறுதியெல்லாம் கொடுத்துட்டாரு அப்படின்னு. ஆனால் வந்து கடவுளுடைய உத்தரவை வந்து மதிக்க வேண்டியது அவரோட கட்டாயமாக இருக்குது. அதனால சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து புறப்படுறாரு. இந்த நேரத்தை தான் லார்பஸ் பார்க்குறாரு. அவருக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு இப்போ ஏனஸ் போயிட்டாருன்னா கண்டிப்பாக டீடோ நம்மளை தான் திருமணம் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, சரின்னு சொல்லிட்டு அந்த கப்பலை இயக்க வேண்டிய டேக்கல் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அவரை வந்து அனுப்புறதுக்கு, அவர் வந்து புறப்பட்டு போகிறதுக்கு எல்லா உதவியும் வந்து லார்பஸ் பண்ணிடுறாரு. ஏனஸ் வந்து டீடோ கிட்ட வந்து சொல்லிடுறாரு இல்லை நான் போய் தான் ஆகணும், எனக்குன்னு கடமைகள் இருக்குன்னு. அவர் ரொம்ப கெஞ்சுறா வேண்டாம் ஜூபிட்டரோட கமாண்டை வேணாம், நீ என்னை விட்டு போயிடாதுன்னு. ஆனால் அவர் சொல்லிடுறாரு இல்லை என் கடமைகள் எனக்கு இருக்குது, நான் போய் தான் ஆகணும், உன்னை விட்டு பிரிஞ்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்போது டீடோக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அப்போ தான் வந்து நர்ஸ் வந்து சொல்கிறா இந்த மாதிரி ஆஸ்கனஸ் வந்து திடீர்னு காணாமல் போயிட்டான்னு. உடனே டீடோ வந்து அவங்கள சிறையில் அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பெரிய நெருப்பை வந்து உண்டு பண்ணுங்க, எனக்கு வந்து ஆஸ்கரஸ் பற்றி எதெல்லாம் வந்து ஏனஸ் பற்றி எதெல்லாம் ஞாபகப்படுத்துதோ அது எல்லாத்தையும் நான் போட்டு எரிக்க போகிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து சந்தோஷமாக வந்து அதாவது ஆனாக்குள்ளுக்குள்ளே வருத்தம் தான். ஆனால் வந்து லார்பஸ் வந்து எல்லா ஏற்பாடும் கடகடன்னு பண்ணுறாரு, ரொம்ப பெரிய ஒரு நெருப்பை உண்டு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்க எல்லாமே எதெல்லாம் அவங்கள வந்து ஏனஸ் வந்து ஞாபகப்படுத்துதோ எல்லாத்தையுமே தூக்கி போடுறாங்க. கடைசியில் வந்து ஏனஸ் வந்து ஒரு கத்தியை வச்சுட்டு போயிருப்பார், அவருடைய கத்தியை வந்து மறந்து வச்சுட்டு போயிருப்பார். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கத்தியாலேயே அவங்கள குத்திட்டு அவங்களும் அந்த நெருப்பில் விழுந்துடுறாங்க. ஏன்னா அவங்களே வந்து அவருடைய ஒரு அவங்களோட ஒரு ஞாபகமாக தானே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு உயிர் வாழ்றதுலேயும் ஆசையெல்லாம் போயிடுது, குதிச்சிடுறாங்க. இதை எதிர்பார்க்காத லார்பஸ் வந்து அவர் நினச்சிட்டு இருந்தார் ஏனஸ் போயிட்டதுனால டீடோடைய பார்வை நம்ம மேலே திரும்பும்னு. ஆனால் அவங்களே இறந்துட்டோன்னு அவராலையும் தாங்க முடியல, அவரும் வந்து இறந்துடுறாரு. இதை பார்த்து ஆனா வந்து அவங்க நிஜமாகவே லார்பஸை ரொம்ப விரும்பியிருப்பாங்க, அவங்களும் வந்து அவங்களே வந்து குதிச்சு அவங்கள இறந்துடுறாங்க. இதுதான் வந்து இந்த கதையோட முடிவாக அவர் எழுதியிருக்காரு. இது வந்து ரொம்ப மனசை வந்து நெருடக்கூடிய ஒரு கதை தான். உங்களுக்கு அதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.